சென்னை பாரிமுனையில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, அமைச்சர்களில் வேகமாக பேசும் அமைச்சர் என்று பெயர் பெற்று எதிரிகளுக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று தெரிந்து நித்தமும் மோடிக்கு பதில் சொல்பவர் சேகர் பாபுதான் என்றார். காரணம், பல பேர் மோடி என்றாலே பயப்படுகிறார்கள் என்றார் RS பாரதி. அமைச்சர்களிலேயே வேகமாக பேசுகிற அமைச்சர் என்ற பெயர் பெற்று ஆளுகிற பொறுப்பில் ஆற்ற வேண்டிய பணியும் எதிரிகளுக்கு எந்த வகையிலே பதில் சொல்ல வேண்டும் என்பதை நித்தம் பத்திரிகையிலே மோடிக்கு யார் பதில் சொல்கிறார் என்று சொன்னால் அது சேகர் பாபு தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, ஏனென்றால் பல பேர் மோடி என்றாலே பேசுவதற்கு பயப்படுகிறார். அப்படி பயமுறுத்தி வச்சிருக்கிறார். ஒரு பக்தியாலோ பாசத்தாலோ அல்ல, அவர் கையிலே இருக்கின்ற அந்த திருசூலம் என்று சொல்லப்படுகின்ற 3 ஆயுதங்கள், ED, CBI, IT, இந்த 3ஐ வைத்து மிரட்டி பார்க்கலாம் என்று மோடி காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை எல்லோரையும் மிரட்டி பார்த்தார். ஆனால் தமிழ்நாட்டிலே அது நடக்காது என்பதற்கு நம்முடைய சேகர் பாபு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் சேகர் பாபு, பாஜக தலைவர் அண்ணாமலையை கன்னடத்தை சேர்ந்தவர் என்று கடுமையாக விமர்சித்தார். தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நம்முடைய இயக்கத்தை பார்த்து, தலைவரை பார்த்து அருகதை என்று கேட்டிருக்கின்றார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்திற்கு வந்த கன்னடத்தை சேர்ந்த உனக்கு இந்த இயக்கத்தில் கொடி தூக்கி இடி முழக்கமிடுகின்ற தொண்டருக்கு இருக்கின்ற அருகதை கூட உனக்கு இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது திராவிட மாடல் ஆட்சியாக இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலையோடு இந்த தேர்தலிலே களம் காண